வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளைக்கார மாப்பிள, எந்த வேலை இருந்தாலும் கூட நான் ஷார்ப்பா செய்யறேன். சரி, அங்க இருக்க என்னோட சேர், அதுல நம்ம நந்தினியை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வை பாப்போம். நானா? நீ சொல்லியே உட்கார்ல, நான் எப்படி மாப்பிள? இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஏமா உட்காரேம்மா. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். அது அதுக்கு உரியவங்க உட்கார்ந்தாதான் அந்த இடத்துக்கே அழகு. நீங்க இந்த கம்பெனியோட முதலாளி, உங்க இடத்துல நான் எப்படி சார் உட்கார்றது? அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? ஏமா 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 அப்படிலாம் பார்த்தா நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியுமாமா? மாப்பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு கேட்டா, நீ வேணா ஒரு வாட்டி உட்காந்துட்டு உடனே எழுந்திரிச்சுக்க. உன்னால முடியலையா கொஞ்சம் நகரு, நான் போய் சீட்டில் உட்காந்து எப்படி உட்காருன்னு காட்டுறேன். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா டெமோ காட்டலான்னு பார்த்தேன், உனக்கு பொறுக்காதே. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸை சுத்தி பார்த்துட்டு வரேன். இது பெரிய பொருள் காட்சி, போய் சுத்தி பாரு. வாய்ப்பு இல்ல ராஜா. யோ, நீ எல்லாம் என்னையா ஆளு? ஒரு சின்ன வேலை, ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிறவங்கள உட்கார வைக்க முடியல, உனக்கெல்லாம் யாரையா ஷார்ப்னு பட்டம் கொடுத்தா? யாரும் கொடுக்கல மாப்பிள்ள, பட்டமெல்லாம் நம்மளே தான் வச்சுக்கணும். எனக்கு நானே வச்ச பேர் தான் ஷார்ப்பு. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா, இருங்க அண்ணா, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். நீங்க போங்க, கொடுங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. வரமா, நீங்க போங்க. என்னங்க எடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் பெரிய இடம் தான். முதலாளி அம்மான்ற திமிரு கொஞ்சம் கூட இல்லாம அவங்களே இறங்கி எல்லா வேலையும் செய்யறாங்க பாத்தியா? அதனாலதான் அவங்க கிட்ட பணம் சேருது. பொதுவா பணமும் குணமும் ஒன்னோடு ஒண்ணு சேராதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அபூர்வம்.